This is Tanu. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 7 ஆர்டர்ஸ் அதுவும் வந்து ஒரே நாள்ல டிஸ்பேட்ச் பண்ண போறோம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் வர்க்ஸ் வந்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன். ரக்ஷாபந்தன் ஆர்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன். ஆல்பம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்து இப்போதான் வந்து வர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன ஆர்டர்ஸ் அது எப்படிலாம் நான் கம்ப்ளீட் பண்ணேன்றதை தான் இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து நமக்கு டைம் இல்லை. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிசின் கீ செயின் ஆர்டர் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ்லேயே இருக்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரிசின் கீ செயின். உங்களோட நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேம்லேயே வந்து நம்ம ரிசினில் வந்து கீ செயின் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 60 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்மக்கிட்ட யார் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் அத்தை தான் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திவான்ற நேமில் வந்து பிங்க் கலர் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இனியன்ற நேம் வந்து பிளாக் கலரில் கேட்டிருந்தாங்க. பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ணுற ரிசின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டிங் கொடுக்கறதுக்கு வந்து நான் யூவி ரிசின் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரக்ஷாபந்தன் ஆர்டருக்குரிய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் ஹேம்பரோட வர ஆல்பம். இந்த ப்ரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மேடத்தோட அண்ணனுக்காக தான் இந்த ரக்ஷாபந்தன் ஹேம்பர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்காங்கல்ல கியூட்டீஸ். ஃபோட்டோ கார்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபோட்டோஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். கஸ்டமரே வந்து நம்மளுக்கு ஹேம்பர்கில் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு எது ஃபோட்டோ சூட் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஃபோட்டோ கார்டுக்கு வந்து அண்ணன் தங்கச்சி இருக்க ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம ரக்ஷாபந்தன் ஹேம்பர் பாக்ஸு க்ளீனாக இருக்கா. வந்து நம்ம இதை ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வந்து சூப்பராக ஆக்கிடலாம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கா. இப்போது இந்த ஏஐ ஜென்ரேட்டர் இதெல்லாம் வந்ததுலேருந்து எல்லாமே வந்து க்யூட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் அதை பார்த்து பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்டிக் பண்ண போகிறோம். அவுட்டர் அண்ட் வந்து இன்சைட் பாக்ஸில் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இயருக்குமே ஒரு ஐ திங்க் ஸோ ஒரு 4 இயர்ஸாகவே வந்து நம்ம ரக்ஷாபந்தனுக்கு வந்து ஆஃபர் போட்டுட்ருக்கோம். நம்ம பேஜ் வந்து 5 இயர்ஸாக வச்சுருக்கோம். அதில் வந்து 4 இயர்ஸாக வந்து நம்ம ரக்ஷாபந்தனுக்கு வந்து ஆஃபர் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து நம்ம 3 ஹேம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஹேம்பர் பார்த்திங்கன்னா 149 அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 199, தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா 299. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 3 ஹேம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து நிறையா கஸ்டமர் இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து நம்ம 99 rupeesக்கு வந்து ஹேம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஹேம்பர் தான் வந்து வேணும்னு வந்து நிறையா கஸ்டமர் வந்து நம்மளோட லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துட்டுலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர்ஸே கேட்கும்போது நம்ம வந்து இந்த இயர் ஆஃபர் என்ன, அந்த இயர் ஆஃபர் என்ன, எந்த ஹேம்பர் கேட்டாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையுமே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து அந்த ஹேம்பர் வாங்கியிருந்தவங்களே இந்த இயருமே வந்து எங்களுக்கு 99 rupees ஹேம்பரை இது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதே இது ரிப்பீட்டடாக வந்து எல்லா இயரும் ஸ்பாட்டிஃபை கார்டு, ஸ்கேனர் கார்டு அதே மாதிரி ரிப்பீட் பண்ண வேண்டாமே தான் இந்த தடவை அந்த ஸ்கேனர் கார்டு அதெல்லாம் இல்லாமல் வந்து வேறு மாதிரி ஃபுல்லாக க்யூரேட் பண்ணியிருந்தேன். பட் எல்லாருக்குமே வந்து அதான் பிடிச்சிருக்குன்றதுனால இப்போவுமே வந்து நமக்கு 3 ஆர்டர் பார்த்திங்கன்னா அந்த ஹேம்பர் தான். ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த இயர் நம்ம போட்டிருந்த ஆஃபர் ஹேம்பர். இது எல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு இப்போது. ஸோ இதையும் வந்து நான் எல்லாமே இது இப்படிதான் உணர்வேன். இன்னும் இந்த 3 ஹேம்பர் இருக்குன்னு இல்லையா. ஸோ அது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து எப்படி இருக்குது அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஹேம்பர் பார்த்திங்கன்னா வந்து 99 rupees ஹேம்பர். இந்த 2மே பெருசாக இருக்க 2மே பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமர் அவங்களோட 2 பிரதருக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிக் சைஸ் பாக்ஸ் கேட்டிருந்ததுனால நம்ம பெரிய சைஸில் இது பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலாக அவங்க எந்த கஸ்டமைசேஷனும் சொல்லலை. ஸோ நார்மல் பாக்ஸே வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 99 rupees ஹேம்பரில் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பைரல் ஆல்பம் வரும்.
ஸோ இந்த ஆல்பமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட 5 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற எனி 5 ஃபோட்டோஸ், நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் கொடுக்குறீங்களோ அந்த 5 ஃபோட்டோஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்காக இருக்க ரிசன் ராக்கி. இது வந்து நமக்கு ரேண்டமாக வரும். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் உங்கள் பிரதரோட ஃபோட்டோ வச்சு, ஆர் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வச்சு கஸ்டமைஸ் பண்ணணும் ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இது பார்த்திங்கன்னா ஸ்கேனர் கார்டு. இதில் உங்கள் ஃபோட்டோ இது பண்ணிடுவோம். நீங்கள் கொடுக்குற என்ன மெசேஜோ அதை வந்து ஸ்கேனர் கார்டாக மாற்றிடுவோம். இதை நம்ம கூகுள் லென்ஸில் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் என்னன்றது டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட்டிஃபை கார்டு. இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்துடும். ஸ்பாட்டிஃபை கார்டு சாங் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாங்கோட கோடு வச்சுருப்போம். நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சாங் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ரக்ஷாபந்தனுக்கு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி வந்து க்ரீட்டிங் கார்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் குங்குமம். இந்த ரைஸ் அண்ட் குங்குமம் வந்து அவங்க நார்த்து சைட்லலாம் வந்து எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, ஸோ அவங்க பிரதர்ஸை வந்து ஈவில் ஐலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இது வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு இதாக நம்ம பாட்டிலில் வந்து இதை ஆட் பண்ணுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா இதில் வந்து சாக்லேட் ஆட் பண்ணோம். இப்போ சாக்லேட் வந்து என்கிட்ட காலி ஆகிடுச்சு. நான் இனிமேல் தான் வந்து கடைக்கு போயிட்டு வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆட் பண்ணிடுவேன். எல்லாத்துலேயுமே வந்து இதே தான் இருக்கும். இந்த 99 ஹேம்பரில் உங்களுக்கு டோட்டலாக வந்து 8 ப்ராடக்ட்ஸ் வரும் இந்த பாக்ஸோட. ஸோ நிறையா பேர்த்துக்கு வந்து என்ன டவுட்னா வந்து நீங்கள் ஹேம்பரோட ப்ரைஸ் வந்து 99 சொல்கிறீங்க, அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஷிப்பிங் சார்ஜஸ்ன்றது பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜஸ். அந்த கொரியர் சார்ஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸில் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த ஹேம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருக்க ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் எந்த ப்ராஃபிட்டும் வைக்காமல் ஆஃபருன்றதுனால நம்ம வந்து இதெல்லாம் கொடுக்குறோம். பட் ஷிப்பிங் சார்ஜஸ்ன்றது கொரியர் ஆஃபீஸில் நம்ம கொடுக்க வேண்டியது. 3 rupees ப்ராடக்டாக இருந்தாலும் நான் வந்து மினிமமாக வந்து 50 rupees கொடுக்க தான் செய்யணும். அதுக்கு ஒரு கொரியர் கவர் போட்டு பேக் பண்ணி, ஈவன் நம்மளோட சின்ன போலரைட்ஸ், மினி போலரைட்ஸ் 3 rupees போலரைட்ஸ் ஒன்றுனாலும் அதுக்கு நான் வந்து 50 rupees வந்து மினிமம் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எப்போயுமே எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே அதுக்கு வந்து தனியாக தான் வரும். நெக்ஸ்ட் ஹேம்பர் பார்த்திங்கன்னா இது இந்த இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் 199 rupeesக்கு. இதில் உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ப்ரோ மினி ஆல்பம் வரும். இந்த மினி ஆல்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 pics வேறு ஆட் பண்ணிக்க முடியும். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பேபியோட ஃபோட்டோஸ் வச்சு நம்ம 10 pics வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ என்ன நீங்கள் ஃபோட்டோஸ் கேட்குறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபோட்டோ கார்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 pics வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ரெசன் ராக்கி வரும். ரக்ஷாபந்தன் விஷ் கார்டு. நெக்ஸ்ட் ரைஸ் அண்ட் குங்குமம் பாட்டில். இது கூடவே பார்த்திங்கன்னா சாக்லேட்டும் வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சாக்லேட் வந்து வாங்கிட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த 4 ஹேம்பர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் சாக்லேட் மட்டும் ஆட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மற்ற ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த 2 கீச்செயின் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஹோல் போட்டு இந்த கீச்செயின்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த எலக்ட்ரிக் ட்ரில் எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து ரிசன் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஹேண்டலில் கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஹேண்டலில் வச்சு அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த ஹோல் போடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நமக்கு ரொம்ப சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வர அழகாக வந்து அக்யூரேட்டாக வந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5th ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 2 ரெசின் ராக்கி வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 ரெசின் ராக்கியுமே இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட் கப்பிள் மினி ஆல்பம் வந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வந்து கோல்டன் மிரர் ஷீட், அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சுமே டெக்கார் பண்ணணும். ஸோ அது வந்து நான் ப்ராசஸ் வீடியோ எடுக்கலை. ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். கேட் கப்பிள் மினி ஆல்பம் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஆல்பம் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆல்பம் ஆர்டரும் நமக்கு வந்திருந்தது. அது என்ன ஆல்பம்னு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மினி ஆல்பம். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேக்கிங் ப்ராசஸ் வீடியோவுமே எடுக்க முடிஞ்சால் எடுத்துத்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்காக வந்து ப்ராசஸ் வீடியோவுமே எடுத்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 3 ஆர்டர்ஸுமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலி சாக்லேட்ஸ் வந்துருச்சு. எல்லா ஹேம்பர்லேயும் ஒரு சாக்லேட் ஆட் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து பபிள் ரேப் போட்டாச்சு. இப்போ ஃபுல் அட்ரஸ் எழுதிட்டு கிளம்பலாம். எல்லாத்தையும் பேக் பண்ண போதா பார்த்தேன் நான் வீடியோவே ரக்ஷாபந்தன் ஹேம்பரை எடுக்கலை. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக திருப்பி எல்லாத்தையும் ஹேம்பர்லேருந்து வெளியே எடுத்திருக்கேன். 1க்கு 2 வேலைன்ற மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அகைன் வெளியே எடுத்து எல்லாத்தையும் திருப்பி பேக் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொரியர் கவரில் ஒவ்வொரு அட்ரஸாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு அட்ரஸ் எழுதி ஒவ்வொரு பாக்ஸில் வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறு அட்ரஸில் நம்ம மாற்றியும் அனுப்பிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அனுப்பிட்டு இருந்தேன். இந்த 3 இது பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டு. ஒரு இது உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஒரு இது ஹைதராபாத். ஸோ இந்த 3மே பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட்டில் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு இருக்க 4மே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். 2 இது கோயம்புத்தூர், 2 இது வந்து சென்னை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியரில் போடணும். ஸோ பேக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் தான் போயிருந்தேன். ஸ்பீட் போஸ்ட் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி கொரியர்லையுமே டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கொரியர் பண்ணிவிட்டு வந்தாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். அந்த ஐடிக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்த ப்ராடக்டோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடுவோம். அது வந்து உங்களுக்கு ஐடியாஸ் ஏதாவது வேணும், இப்போ பர்த்டேக்கு கிஃப்ட் வேணும், ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலுமே நாங்கள் வந்து சஜஷன்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ உங்கள் ஆர்டர்ஸ் வேணாலும் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை.